Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 889. ஸோ இது வந்து ஒரு மீடியம் டைப் ப்ராப்ளம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் பைனரி ட்ரீ ஃப்ரம் ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சல். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் வச்சு நம்ம வந்து ஒரு பைனரி ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் டூ அரேஸ் ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் அப்படின்ற 2 அரே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீ ஆர்டர்ன்றது என்னன்னா அந்த பைனரி ட்ரீயோட ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல் ஆஃப் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் எல்லா டிஃப்ரெண்ட் வேல்யூஸும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி போஸ்ட் ஆர்டர்ன்றது பொறுத்த வரைக்கும் என்னன்னா போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சல் ஆஃப் த அதே சேம் பைனரி ட்ரீயோட போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சல் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஒரு பைனரி ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இஃப் தேர் எக்ஸிஸ்ட் மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருந்தாலும் அதுல ஏதாவது ஒன்று நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போதும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ராப்ளம் எப்படின்றது அப்ரோச் எப்படி இருக்குன்றது முதல்ல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரூட் எடுத்துப்போம் அண்ட் ரூட்டோட லெஃப்ட் போவோம் அண்ட் ஃபைனலா ரூட்டோட ரைட்டு போவோம். ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம், ரூட்டோட லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் ட்ராவல்சல். ஸோ 1 2 அண்ட் 4 முடிச்சுட்டு அடுத்தது 5 வந்துட்டு அடுத்தது 3 போகும், அடுத்தது 6 போகும் அண்ட் 7 போகும். ஓகேவா? ஸோ அதே வந்து போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சல்னா இவங்க கொடுத்துருக்காங்க ப்ரீ ஆர்டர் இந்த மாதிரி. ஸோ அதே போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சல் பொறுத்த வரைக்கும் அந்த நோடை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ இவங்க பார்க்குறப்போ இந்த நோடு இது வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராவல்சல் ஆகிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல நோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 4க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து 4 வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4க்கு அப்புறம் எது கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது நமக்கு 2 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த சேம் வே அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராவல்சல் ஆகிறப்போ 6 கம்ப்ளீட் ஆகுது அண்ட் தென் நமக்கு வந்து 7 அடுத்தது கம்ப்ளீட் ஆகுது, அடுத்தது 3 கம்ப்ளீட் ஆகுது, ஃபைனலாக தான் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் 2 க்ளூஸை மட்டும் நம்ம வச்சு இப்போ ஒரு பைனரி ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ ஆர்டரில் அவங்க இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 1. ஸோ இதுதான் நமக்கு வந்து ரூட் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த ரூட் எலிமெண்ட் வச்சு நம்ம அதோடைய லென்த் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரிகர்சிவ் அப்ரோச்சில். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதோடைய லென்த் கண்டுபிடிச்சி இப்போ இது ப்ரீ ஆர்டர் இந்த கொடுத்துருக்க அரேவையும் நம்ம வந்து ரிகர்சிவா ஸ்ப்ளிட் பண்ணி அண்ட் போஸ்ட் ஆர்டர் அரேவையும் நம்ம வந்து ரிகர்சிவா ஸ்ப்ளிட் பண்ணி ஃபைனலாக நம்ம வந்து அந்த என்ன சொல்றது அந்த பைனரி ட்ரீயை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த அப்ரோச். இப்போ இங்கே வந்து நம்ம 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த 1 2 4 5 3 6 6 7 அப்படின்றது வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல். இதுல 1ன்றது ரூட். ஓகேவா? ஸோ இதுல நம்ம 2ல இருந்து ஆரம்பிக்கிறதுன்றது வந்து லெஃப்ட் சப்ட்ரீ. அந்த லெஃப்ட் சப்ட்ரீயோடைய ரூட் நமக்கு தெரிஞ்சிச்சு 2. ஸோ இதோடைய இண்டெக்ஸ் வந்து நம்ம போஸ்ட் ஆர்டர்ல கண்டுபிடிச்சோம்னா ஓகேவா? ஸோ இப்போ இதோட இண்டெக்ஸ் என்ன 0 1 2. ஓகேவா? செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரீ. ஓகேவா? ஸோ இந்த ட்ரீயோடைய சைஸாக இருக்கும். ஓகேவா? இந்த 2 அண்ட் இந்த செகண்ட் லெவல் அண்டு இந்த தேர்ட் லெவல் ஆன இந்த 2 விஷயங்கள் வந்து இந்த இண்டெக்ஸோட சைஸ் வந்து குறிக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்தது 3 அப்படின்ற வேல்யூ வரப்போ இந்த 3யோட இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ இந்த அரே வந்து சப்டிவைட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ சப்டிவைட் ஆயிருக்கப்போ அதோட இண்டெக்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறப்பையும் இந்த 6 7 3 இந்த 3 அரே வரும். அந்த அரேல நம்ம இதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு 2 அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சொல்யூஷன்ல போவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பேஸ் கேஸ் வந்து செட் பண்ண போகிறோம். நம்ம ஏன்னா அந்த கொடுத்துருக்கக்கூடிய ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் ரெண்டுமே வந்து நம்ம சப்டிவைட் பண்ணுவோம். ஸோ சப்டிவைட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் கேஸ் செட் பண்ணணும்ல. ஸோ எப்போ வந்து இது எனக்கு கம்ப்ளீட்டாக எண்ட் ஆகுது அப்படின்றத பேஸ் கேஸாக இருக்கும். இஃப் எனக்கு ப்ரீ ஆர்டரும் எனக்கு எம்டியாக இருக்கு அண்ட் ஆல்சோ அண்ட் போஸ்ட் ஆர்டரும் எனக்கு வந்து எம்டியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஓகேவா? போஸ்ட் ஆர்டரும் எனக்கு வந்து எம்டியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஐ நீட் டு ரிட்டர்ன் நத்திங், எனிதிங், எதுவுமே இருக்காது. ஸோ அதர் தென் தட் இன்னொரு பேஸ் கேஸ் என்னன்னா நமக்கு ப்ரீ ஆர்டர்ல இருக்கக்கூடிய ரூட் வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா இங்க வந்து இந்த 1 வேல்யூ எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த 2 வேல்யூவா இருக்கட்டும், அடுத்தது அரே வந்து சப்டிவைட் பண்ணிட்டு ஓகேவா? சப்டிவைட் பண்ணிட்டு லெஃப்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதாக இருக்கட்டும். இப்போ அது அது இந்த 2 உடைய லெஃப்ட் வந்து 4 அப்படின்ட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதாக இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து அதை நம்ம எதை வச்சு நம்ம வந்து பண்ண போறோம்னா ரூட் வேல்யூ அப்படின்றத வச்சுதான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பெஸ்ட் கேஸ் என்னன்னா இஃப் எனக்கு வந்து லென் ஆஃப் அந்த ப்ரீ ஆர்டருடைய லென்த் வந்து கடைசியான ஸ்டேட் அச்சீவ் ஆகுறப்போ அதோடைய லென்த் வந்து 1 இருக்கிறப்போ எனக்கு வந்து ரிட்டர்ன் அதோடைய ரூட் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ
ரூட்னா என்ன அப்படின்றது இங்க நம்ம வந்து சொல்லணும். ஸோ ரூட்னா என்னன்னா, ரூட் வந்து அந்த ட்ரீ நோட்ல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஓகேவா? ஸோ என்ன வேல்யூ? அந்த வேல்யூ தான் வந்து ப்ரீ ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் நமக்கு இப்போதைக்கு ரூட். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன ரூட்டா வருமே ஆனால் இந்த 2 அப்படின்றது ரூட்டாக எடுத்துக்கொண்டு அத வந்து அந்த ரூட்டோடைய லெஃப்ட். ஓகேவா? எந்த ரூட்டோடைய லெஃப்ட்? இப்போதைக்கு நமக்கு ரூட் வந்து 1. அந்த ரூட்டோடைய லெஃப்ட்ல வந்து 2 அசைன் பண்ணணும். எப்படி 2 வந்து அசைன் பண்ணணும்னா, ப்ரீ ஆர்டர் டிராவர்சல்ன்ற இந்த மொத்த அரேவை வந்து இந்த 1 மட்டும் நம்ம வந்து ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தோம்னா அது 2 வந்து நமக்கு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2ல இருந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். அதுவும் எது வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னா சப் அரேஸா பிரிப்போம். ஓகேவா? ஸோ அந்த சப் அரேயோட சைஸ் வந்து எதை பொறுத்துனா இந்த போஸ்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்த 2 உடைய லென்த் எங்க இருக்கு, ஸோ அதோட இண்டெக்ஸ் எங்க இருக்கு, அதை பொறுத்து நம்ம வந்து சப் அரே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரீ ஆர்டர் டிராவர்சல்ல வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் சப் ட்ரீயோட சைஸ். ஓகேவா? லெஃப்ட் சப் ட்ரீயோட சைஸ் அது கூட நம்ம பிளஸ் ஒன்னுனா தான் அந்த சைஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ அந்த லெஃப்ட் சப் ட்ரீயோட சைஸ் என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லெஃப்ட் சப் ட்ரீயோடைய சைஸ். ஓகேவா? சைஸ் வந்து என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல்ல இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். எதோட இண்டெக்ஸ் அப்படின்றது பார்த்தோமே ஆனால் ரூட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இது டோட்டல் ரூட் கிடைச்சிச்சு. அந்த டோட்டல் ரூட்டுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய லெஃப்ட் சப் ட்ரீயோட ரூட்டோட இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ 2 ரூட் என்ன அப்படின்ட்டு. இப்போ லெஃப்ட் சப் ட்ரீயோட ரூட் என்னன்னா ப்ரீ ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ. அடுத்தது என்ன பண்ண போறேன்னா அந்த லெஃப்ட் சப் ட்ரீயோட ரூட்டை வந்து நான் இங்க வந்து பாஸ் பண்ண போறேன். ஓகே, டன். ஸோ இப்போ அடுத்தது அதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் சப் ட்ரீ வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்தது போஸ்ட் ஆர்டர் நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் இந்த லெஃப்ட் சப் ட்ரீக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆர்டர் வந்து அதே லெஃப்ட் சப் ட்ரீயோடைய சைஸ் வரைக்கும் நம்ம வந்து பிரிச்சா போதும். ஓகேவா? ஓகே, அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து இங்க 2 அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்ல வருது, இங்க +1 அப்படின்றத ஆட் பண்ணாதான் சப்ட்ரீயோட சைஸ் வந்து ஆட் பண்ணாதான் அந்த சைஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஓகேவா? இங்க 2 அப்படின்றது வரும். 2 + 1 எனக்கு 3ன்றது எடுத்துக்கும். 3ன்றது எடுத்தால்தான் இங்க எனக்கு 4 5 2 என்று ஸ்ப்ளிட் ஆகும். அடுத்தது வந்து மீதி இருக்கிறது வந்து இது வரைக்கும் தான் எடுப்பேன். ஏன் 1 எடுக்க மாட்டேன்னா அது வந்து 1ன்றது வந்து இந்த ரெண்டு சப்ட்ரீக்கான பேரண்ட். ஓகேவா? ஸோ அதனால அந்த 1 வந்து நான் எடுத்துக்க கூடாதுன்றதுனால -1 வரைக்கும் நான் எடுத்துப்பேன். ஸோ அடுத்தது ஸ்ப்ளிட் ஆகிறப்போ இந்த மாதிரி அடுத்தது வந்து இந்த 3 எடுத்துக்காம 6 7 ஸ்ப்ளிட் ஆகும். அடுத்தது 2 எடுத்துக்காம இங்க வந்து இந்த 4 5 மட்டும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இதே தான். ஓகேவா? இதே தான் இந்த லெஃப்ட்டுக்கு பதிலாக நான் வந்து ரைட்ன்றது கொடுப்பேன். இங்க வந்து லெஃப்ட் சப்ட்ரீ மீதி இருக்கிறது எடுக்கணும்ல. ஸோ அதனால ஒரு நிமிஷம் லெஃப்ட் சப்ட்ரீல இருந்து கடைசியில அந்த -1. ஓகேவா? ஏன்னா பிகாஸ் அது வந்து பேரண்ட் நோட் ஆகும். அந்த சப்ட்ரீக்கு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய சப்ட்ரீக்கான பேரண்ட் நோடா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஒமிட் பண்ணிடணும். அண்ட் அடுத்தது வந்து இங்க மீதி நம்ம என்ன விட்டோமோ. ஓகேவா? லெஃப்ட் சப்ட்ரீயோட சைஸ் +1ல இருந்து மீதி, அதாவது விச் மீன்ஸ் தட் இங்க 1ல இருந்து நம்ம 1 இங்க ஒமிட் பண்றோம். இந்த இடத்துல இங்க இருக்க கடைசி 1 ஒமிட் பண்றோம். பிகாஸ் அதான் வந்து பேரண்ட். இங்கேயும் இந்த 1 வந்து ஒமிட் பண்றோம். அதான் பேரண்ட். இதுல இருந்து நம்ம ப்ரீ ஆர்டர்ல என்ன எடுக்கிறோம்னா இது வரைக்கும் எடுப்போம். ஸோ இது வரைக்கும் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா லெஃப்ட் சப்ட்ரீயோட சைஸ் +1 அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஸோ லெஃப்ட் சப்ட்ரீயோட சைஸ் என்ன 3 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஓகே, அங்க நமக்கு வந்து 3ன்றது கிடைக்கும். 3 + 1 4ன்றது கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து 1 2 and 3 and 4 இண்டெக்ஸ்னா இது எடுக்கும். பட் ஆனா நம்ம வந்து ஸ்லைஸ் பண்றப்போ எக்ஸ்ட்ரா 1 கொடுத்தாதான் அதுக்குள்ள எடுக்கும். ஓகேவா? 2 4 5 அண்ட் அகைன் இந்த 3 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபைனலா இந்த மாதிரி நமக்கு ரிகர்சிவா கிரியேட் ஆகும். இங்க நம்ம ஏன் செல்ஃப் அப்படின்றது கொடுக்குறோம்னா இந்த செல்ஃப் வந்து இந்த ரூட் டாட் லெஃப்டால ரிப்ளேஸ் ஆகப்படும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரூட் டாட் லெஃப்ட் அண்ட் ரூட் டாட் ரைட் இந்த மாதிரி ஃபைனலா ரிகர்சிவா கன்ஸ்ட்ரக்ட் ஆகி நம்ம வந்து ஃபைனலா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ரூட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஏதோ ராங் அப்படின்றது காட்டுது. ஓகே ஓகே ஓகே, இங்கே தான் எரரு. ஸோ அதாவது
ப்ரீ ஆர்டரில் வந்து நம்ம வந்து ரூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்ல ட்ரீ நோட்டில் நம்ம வேல்யூ கொடுக்கறதுக்குள்ள அரே பாஸ் பண்ணிட்டோம், அதான் தப்பு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சப்மிட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ see you guys in more such LeetCode videos. Until then, bye.